பெருமாள் அர்ச்சகர் மூலமாக சொல்லி அனுப்பினாராம். சுவாமி மணவாள மாமுனிகள் விஷதவாக் சிகாமணி என்றும் 36,000 பெருக்கர் என்றும் போற்றப்பட்டு அவ்வளவு அழகா திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்கிறார். அவரை ஆச்சாரியனாக அமர்த்தி அவருக்கு சிஷ்யனாக இருந்து திருவாய்மொழி கேட்க அடியேன் விரும்புகிறேன் என்று பகவான் பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாராம். அதன்படி ஒரு வருட காலத்துக்கு எல்லா உற்சவங்களையும் நிறுத்தி வச்சாராம். நான் மணவாள மாமுனிகள் திருவாயால நிம்மதியா திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கப் போகிறேன் என்று அந்த சந்தன மண்டபத்திலே மணவாள மாமுனிகள் ஆச்சாரியனாக வந்து எழுந்தருள, உபய நாச்சியாரோடு நம்பெருமாள் சிஷ்யனாக வந்து எழுந்தருள, மணவாள மாமுனிகள் நம்பெருமாளுக்கு ஒரு வருட காலம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை காலக்ஷேபமா சாதித்தாராம். சரியா அடுத்த வருஷம் பரிதாபி வருஷத்துல ஆரம்பிச்சது. பிரமாதீச வருஷத்துல ஆனி மாதம், இந்த நாள் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்துல